இன்றைய தினம் மே தினம். எனவே ஒவ்வொரு கட்சிகளும் இம்முறை மே தினத்தையும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக பயன்படுத்த இருக்கின்றன. இந்த நிலையில் ஏட்டிக்கு போட்டியாக இன்று மே தின கூட்டங்களை நடத்தவுள்ள கட்சிகள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதே நேரத்தில் 25 மே தின கூட்டங்கள் இன்றைய தினம் இலங்கை முழுவதும் இடம்பெற இருப்பதான தகவல் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் கொழும்பில் மாத்திரம் 9 பேரணிகள் இடம்பெற இருப்பதாகவும் கூட்டங்கள் 15 இடம்பெற இருப்பதாகவும் மோபிம பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே மே தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இன்று கொழும்பு மற்றும் வெளி மாவட்டங்களில் கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்தவிருக்கின்றன. இதனால் இன்றைய தினம் கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்படுகின்றன. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற இருக்கிறது என்பதும் முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சி என்ற வகையில் தங்களுடைய மே தின கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மாலை 3:30 கொழும்பு காலி முகத்திரலில் நடைபெறவிருக்கிறது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கிராமத்தை வெல்லும் போராட்டத்தில் தொழிலாளர்களின் பலம் எனும் துணைப்பொருளின் கீழ் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் தலவாக்கலை நகரில் இடம்பெறவிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் தமிழ் முன்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், இலங்கை தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் மற்றும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இன்று யாழ்ப்பாணம் பள்ளிப்பகுதியில் மே தின பிரகடனம் ஒன்றை வெளியிடவிருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியான பொதுமக்கள் சந்திப்புகள் நடைபெற உள்ளதால் இம்முறை பிரதான கூட்டம் எதனையும் இலங்கை தமிழிசை கட்சி நடத்தவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் மே தின கூட்டங்கள் கொட்டகலை, அக்கரப்பத்தனை மற்றும் பொகவந்தலாவ் ஆகிய பகுதிகளில் நடைபெறவுள்ளன. இம்முறை பிரதேச வாரியான கூட்டங்கள் மாத்திரமே நடத்த அக்கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இன்று மாலை 2 மணி அளவில் நுகேகுட ஆனந்த சமரகோன் மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுஜன பெரமுன விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியுடன் ஒன்றிணைந்த தரப்பினர்களில் ஒரு சிலர் பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி முறை மே தினத்தை முன்னிட்டு பிரதான கூட்டத்தை நடத்தவில்லை. தொகுதி வாரியான கூட்டங்களை மாத்திரமே நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு தொகுதிகளிலும் கூட்டங்களை நடத்தி அந்த இடத்தில் கூடுகிற மக்களுக்கு கடைசியாக ஒரு செய்தியை சொல்வது என்பதுவே அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் அக்கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெறவிருக்கிறது. கட்சியின் ஆதரவாளர்கள் மாத்திரம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முன்னிலை சோசியலிச கட்சி சர்வதேச நாணய நிதி திட்டம் மற்றும் இந்தியாவுடனான ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இம்முறை மே தின கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. இன்று 12 மணி அளவில் கொழும்பு டவுன் ஹால் வீதியிலிருந்து கிரளப்பனை வரை லலிதா முதலி மைதானம் வரை பேரணியாக சென்று மாலை 3 மணி அளவில் பிரதான கூட்டத்தை நடத்த முன்னிலை சோசியலிச கட்சி இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுள்ளதான ஒன்றிணைந்த மே தின கூட்டம் அத்துர்கிரிய ஜனோதன அரங்கில் பிற்பகல் 2 மணி அளவில் இவ்வாறு இடம்பெற இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தலைமையிலான சர்வஜன சக்தி வரக்காப்புல பகுதியில் பிரதான கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் இம்முறை கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகளில் சிறு அளவிலான கூட்டங்களை நடத்தவுள்ளதோடு துண்டு பிரசுர விநியோக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவிருக்கின்றன என்பதுவே இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் மே தினத்தை முன்னிட்டு மே தின வாழ்த்துச் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்ட அவை குறித்து நாம் இப்போது அவதானத்தினை செலுத்தலாம். மௌபிம பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு கூறுகிறார். மேவர கம்கரு தினைய சமரண்ணே ஜனதாவாதி பாலனையாக்கி அட்டத்தை என்பதாக ஜனாதிபதியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் வெடக்கரன ஜனதாவகே கரப்பிட்டின் பலையட்ட ஆப்பு ஆண்டுவ தென் உண்ட பிட்டுப்பானவா என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கிற கருத்துக்களை மௌபிம பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. எனவே வளமான நாடு ஜனாதிபதி கூறுகிறார். அதாவது மே தின செய்தியில் வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராட இந்நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள மே தின செய்தியில் இவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அர்த்தமுள்ள சர்வதேச தொழிலாளர் தினமாக இதனை மாற்றுவதே தங்களுடைய நோக்கம் என்பதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் ஊழல் நிறைந்த சிறப்பு அரசியல் முறைமையால் பாதாளத்துக்குள் தள்ளப்பட்ட இந்நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்போது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதன் தெளிவான அறிகுறிகள் இப்போது அனைவருக்கும் தெரிகின்றன. அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தமை உட்பட
விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் மாணவர்கள் மாத்திரமன்றி உற்பத்தியாளர்கள், சிறிய வர்த்தகர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடுவோர் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் நன்மைகளை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதேபோன்று தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் அவர்களின் குடியுரிமை உரிமைகளை உறுதி செய்வதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாளாந்தம் மாறிவரும் உற்பத்தி ஆற்றலுக்கு ஏற்ப நாம் அனுபவிக்கும் உரிமைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தின் அவசியத்தை நாங்கள் காண்கிறோம். புதிய அபிவிருத்தி தேவைகளுக்கு அமைய உலகளாவிய மனித உரிமைகள் பெருணத்தை இன்றைய சமூகம் கோருகிறது. இது குறித்து புரிதலுடன் தலையீடு செய்ய வேண்டிய அவசியத்தை சர்வதேச தொழிலாளர் தினமான இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மீண்டும் நினைவூட்டுகிறோம் என்பதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவருடைய வாழ்த்துச் செய்தியில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ள உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து வென்றெடுக்க அனைத்து உழைக்கும் மக்களும் ஒரே கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய கருத்தில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது நமது பொருளாதாரத்தின் முதுகெலும்போ நமது உழைக்கும் மக்களை தற்போதைய உலகளாவிய பொருளாதார போக்களின் நிலைமையில் ஒரு நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் கையாள்வது அவசியம். இதற்காக உழைக்கும் மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவதும் அவர்களை அணிதிரட்டுவதும் தொழிலாளர்களை பிரத்துவப்படுத்துவதும் தொழிற்சங்கங்களின் இன்றியமையாத பொறுப்பு என நான் நம்புகிறேன். எனவே அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்.